Hi, hello, welcome back to our channel. நான் உங்க அர்ச்சனா from Quarkz Academy. Yes, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா molecular base of inheritance ஓட part 4 வீடியோ தாங்க. இதுல டிரான்ஸ்கிரிப்ஷன்னா என்ன, அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ரோகாரியோட்ஸ் அண்ட் யூகாரியோட்ஸ்ல எப்படி நடக்குது அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் எஸ்பெஷலி இந்த பர்டிகுலர் சாப்டர்ல டிரான்ஸ்கிரிப்ஷன் முன்னாடி வரைக்கும் ஈஸியா இருக்கும். பட் டிரான்ஸ்கிரிப்ஷன்ல இருந்து பார்த்தா தான் நிறைய பேர் டிஃபிகல்ட்டியை ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எஸ், ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா என்ன? டிஎன்ஏலிருந்து ஆர்என்ஏவா மாறுறது, ரைட்டா? ஸோ டிஎன்ஏலிருந்து ஆர்என்ஏவா மாறுறது தான் டிரான்ஸ்கிரிப்ஷன். ஆக்சுவலாக டிஎன்ஏலேருந்து ஆர்என்ஏ, ஆர்என்ஏலிருந்து புரோட்டீன் அப்படிங்கிறத சென்ட்ரல் டாக்மான்னு சொல்லுவோம். இந்த சென்ட்ரல் டாக்மாவை சொன்னவங்க யாரு? பிரான்சிஸ் கிரிக், ரைட்? ஒரு சின்ன ரிமெம்பரன்ஸ். ஓகே, ஸோ டிஎன்ஏலிருந்து ஆர்என்ஏவா மாறுறது தான் டிரான்ஸ்கிரிப்ஷன். ஓகே, நவ் இந்த டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கும் ரெப்ளிகேஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஓகே, டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கும் ரெப்ளிகேஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஸோ இது நம்ம டிஎன்ஏ. இது டிஎன்ஏ டபுள் ஸ்டாண்டர்ட், ரைட்? இதுல இருந்து வர்றதுதான் ஆர்என்ஏ. இட்ஸ் அ சிங்கிள் ஸ்டாண்டர்ட். ஓகே, இதுல இருந்து வரதான் ஆர்என்ஏ சிங்கிள் ஸ்டாண்டர்ட். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். there are 3 types of RNA: mRNA, tRNA and rRNA, ரைட்? ஸோ அப்படின்னா என்ன, அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னங்கிறத கூட இந்த வீடியோல பார்ப்போம். வீடியோவை பாருங்க. ஓகே, ஸோ டிஎன்ஏலேருந்து ஆர்என்ஏ வரணும், அதாவது டபுள் ஸ்டாண்டர்ட்லேருந்து சிங்கிள் ஸ்டாண்டர்ட் வரணும். ஆர்என்ஏ டிஎன்ஏவை பேஸ் பண்ணி ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன்ஸை கேரி பண்ணிட்டு வரணும், ரைட்? இதுக்கு பேர் தான் டிரான்ஸ்கிரிப்ஷன். நவ் லிசன், ரெப்ளிகேஷன் அப்படிங்கிறது என்ன? 2 ஸ்ட்ராண்ட் அகைன் அனதர் 2 ஸ்ட்ராண்டை ஃபார்ம் பண்ணுறது, ரைட்? ஸோ இது வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன். இதுவே ரெப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஓகே, ஸோ ரெப்ளிகேஷன் அப்படின்னா என்ன? இப்படி, ஸோ ஒரு ஸ்ட்ராண்ட்லேருந்து ஒரு டிஎன்ஏலேருந்து 2 டிஎன்ஏ வர்றது, ரைட்? எஸ், இதுதான் வந்து நம்ம ரெப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு டிஎன்ஏலேருந்து 2 டிஎன்ஏ வர்றது ரெப்ளிகேஷன். அதுவே ஒரு டிஎன்ஏலேருந்து 1 ஸ்ட்ராண்ட் ஆஃப் ஆர்என்ஏ ப்ரொடியூஸ் ஆகிறது டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? எஸ், ஸோ ரெப்ளிகேஷனில் என்ன நடக்குது? ஸோ மெயின் டிஃப்ரென்சஸை இங்கே நாங்கள் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ரெப்ளிகேஷனில் என்ன நடக்கும் அப்படின்னா அடினைனுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக யார் வருவா? தைமின். தைமின்க்கு எவ்வளோ ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் இருக்கும்? 2, ரைட்? எஸ், ஸோ அடினைனுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக வர்றவங்க தைமின். எதில்? ரெப்ளிகேஷனில், அதாவது டிஎன்ஏ ரெப்ளிகேஷனில், ரைட்? இப்போது அதுவே டிரான்ஸ்கிரிப்ஷனில், அதாவது டிஎன்ஏங்கிறது ஆர்என்ஏவாக மாறணும். டிரான்ஸ்கிரிப்ஷன் என்ன ஆகணும்? டிஎன்ஏங்கிறது ஆர்என்ஏவா மாறணும். அப்போ ஆர்என்ஏல தைமின் இருக்குமா? கண்டிப்பா இருக்காது. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் தைமின் என்ன இருக்கும்? யுராசில் இருக்கும். ஸோ ரெப்ளிகேஷன்ல யுராசில் தான் வரும், ஏன்னா அது ஆர்என்ஏவா மாறுது, ரைட்? ஓகே, செகண்ட், டோட்டல் டிஎன்ஏ கெட்ஸ் டூப்ளிகேட்டட். எஸ், இப்போ இந்த டிஎன்ஏ ஃபுல்லா என்னவா மாறும்? ஒரு டிஎன்ஏ 2 டிஎன்ஏவா மாறும், ரைட்டா? அதுதான் வந்து ரெப்ளிகேஷன். பட் டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது மொத்தமாக இப்போ 2 ஸ்ட்ராண்ட் இருக்குது டிஎன்ஏல, அதில் ஒரு ஸ்ட்ராண்டு கூட ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகாது. இட்ஸ் அ பார்ட் ஆஃப் டிஎன்ஏ, ஒரு செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏல மட்டும்தான் டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கும். எந்த இடத்துல ஸ்ட்ரக்சரல் ஜீன் இருக்குது, எந்த இடத்துல முக்கியமான ஜீன் இருக்குது, அந்த ஜீன்லேருந்து இன்ஃபர்மேஷனை எடுத்துகிட்டு வர்றதுக்கு தான் இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் நடக்குது. மொத்த டிஎன்ஏவையும் வந்து காப்பி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, ரைட்? ஸோ செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ டிரான்ஸ்கிரைப்டு. ஓகே, நெக்ஸ்ட், 2 strands gets copied. எஸ், 2 ஸ்ட்ராண்டுமே இந்த இடத்துல என்ன ஆகுது? காப்பி ஆகுது. பட் ஒன்லி 1 strand get copied. ஒரே ஒரு ஸ்ட்ராண்ட் மட்டும்தான் RNA ஃபார்மேஷனில் காப்பி ஆகும். ஸோ நம்ம RNA ஃபார்மேஷன் இன்னும் கிளியராக வந்து பார்ப்போம். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அன் இன்ட்ரடக்ஷன். ஓகே,
Now listen. இந்த இடத்துல why both the strands are not copied during transcription? Yes, so நம்ம என்ன சொன்னோம், ரெண்டு ஸ்ட்ராண்ட் இருக்கு, ரெண்டு ஸ்ட்ராண்ட்ல ஒரு ஸ்ட்ராண்ட் மட்டும் தான் காப்பி ஆகும் அப்படின்னு சொல்றோம். Now why? அதுதான் கேள்வி, ஏங்கிறது தான் கேள்வி. இப்போ இத பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராண்ட் ஆஃப் டிஎன்ஏ. ஓகே, இது ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராண்ட் ஆஃப் டிஎன்ஏ. இங்கே ஏ இருக்கு, டி இருக்கு, சி இருக்கு, ஜி இருக்கு, டி இருக்கு. ஓகேங்களா, இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராண்ட். இது செகண்ட் ஸ்ட்ராண்ட் ஆஃப் டிஎன்ஏ. இதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியா இருக்கும், கரெக்டா? அப்போ என்ன இருக்கும், டி ஏ ஜி சி ஏ. இது தாங்க ஒரு டிஎன்ஏ. இப்போ என்னன்னா ரெண்டு பிரிஞ்சு இருக்கு. ஏன் அப்படின்னா நடுவில் வந்து நான் ரெண்டு ஸ்ட்ராண்ட் ஆர்என்ஏ காப்பி ஆனா என்ன ஆகும் அப்படின்னு சொல்ல போறேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகுது, இன்னொரு ஆர்என்ஏ ஃபார்மேஷன் நடக்குது. எப்போவுமே ஆர்என்ஏ ஃபார்மேஷன் எப்படி நடக்கும், ஒரு ஸ்ட்ராண்டை மட்டும் காப்பி பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏனா டி வரணும், பட் ஆர்என்ஏங்கும் போது நமக்கு டி வராது. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் தட் யுராசில் ஃபார்ம் ஆகும். ஆனால் டீக்கு ஏதா ஃபார்ம் ஆகும், சினா ஜி, ஜினா சி, டீனா ஏ. இதுதான் ஆர்என்ஏ. ஓகே, இப்போ இது என்னன்னா ஆர்என்ஏ, ரைட்? பட் இப்போ அது ரெண்டு இதுலயும் நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இது என்ன ஆகுது, இந்த பக்கம் ஒன்று ஃபார்ம் ஆகுது. டீனா ஏ, ஏனா யூ, ஜினா சி, சினா ஜி, ஏக்கு யூ, இப்படி ஃபார்ம் ஆகுது. இப்போ ரெண்டு ஆர்என்ஏ ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ யூஏஜி அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் அமினோ ஆசிடை ஃபார்ம் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, யூஏஜிங்கிறது ஒரு பர்டிகுலர் அமினோ ஆசிடை ஃபார்ம் பண்ணும். இங்கேயே ஏயூசிங்கிறது ஒரு பர்டிகுலர் அமினோ ஆசிடை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா, லிசன், இந்த இடத்துல இருக்க சீக்வன்ஸ் ரெண்டுமே ஃபர்ஸ்ட் வேற வேற சீக்வன்ஸ். ஒன் திங் என்னன்னா, இந்த ரெண்டுக்குமே வேற வேற சீக்வன்ஸ் இருக்கு. அப்போ அந்த ரெண்டுமே சேர்ந்து ஒரே வேலையை தான் பார்க்கணும், ரைட்? அப்போ ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும், காம்ப்ளிகேட் ஆகிடும் ஒரு ப்ரோட்டீனை மேக் பண்ணுறதுல. ஒரு சீக்வன்ஸ் இருந்தால் இதுதான்ப்பா இந்த சீக்வன்ஸ்க்கான ப்ரோட்டீன்னு மேக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் ரெண்டு சீக்வன்ஸ் இருக்கிறதுனால எப்படி எதை பேஸ் பண்ணி ப்ரோட்டீன் மேக் பண்ணுறது, அந்த ப்ரோட்டீன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் ஹேர் வந்து இப்போ லைக் இந்த மாதிரி தான் வரணும், இந்த ப்ரோட்டீனால் தான் மேட் ஆகணும் அப்படிங்கிறத ஒரு ப்ராப்பரான சீக்வன்ஸ் இருந்தால் அந்த ப்ராப்பரான சீக்வன்ஸுக்கு ப்ராப்பரான ப்ரோட்டீன் கிரியேட் ஆகி ப்ராப்பரான ஃபீனோடைப் வெளியே வரும். பட் இங்கே ரெண்டு சீக்வன்ஸ் இருக்கிறதுனால எந்த ப்ரோட்டீன் வந்து ஹேர் ஸ்ட்ரக்சரை கண்ட்ரோல் பண்ணணுங்கிறது டூ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ நமக்கு ப்ராப்பரான ஃபீனோடைப் கிடைக்காது. ஓகே, ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. Why both the strands are not copied during transcription has a simple answer. First, if both strands act as a template, they would code for RNA molecule with different sequences. என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட்டு ஆர்என்ஏ ரெண்டு ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ரெண்டுமே டிஃப்ரெண்ட் சீக்வன்ஸாக இருக்கும். Okay, and if they code for protein, the sequence of amino acid in the proteins would be different. Yes, அப்போ ரெண்டுமே மாறுச்சு அப்படின்னா யூஏஜி அப்படிங்கிறது ஒரு அமினோ ஆசிட் மேக் பண்ணணும். சிஏ ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்து டி இருக்குன்னு யூ இருக்குன்னு வச்சுக்கோங்க, சிஏயூன்னு இருக்கிறது இன்னொரு அமினோ ஆசிடை ஃபார்ம் பண்ணும். பட் இந்த இடத்துல ஒரு அமினோ ஆசிட் ஃபார்ம் ஆகும்போது அதே இடத்துல அங்கே வேற அமினோ ஆசிட் ஃபார்ம் ஆகும். ஸோ த அமினோ ஆசிட் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் வுட் பி டிஃப்ரெண்ட். ஓகேவா? அப்போ சரிப்பா, இப்போ புரோட்டீன் மாறினா என்ன அப்படின்னு கேட்டா ப்ராப்பரான ப்ரோட்டீனுக்கு தான் ப்ராப்பரான ஃபீனோடைப் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஹென்ஸ் ஒன் செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ வுட் பி கோடிங் ஃபார் டூ டிஃப்ரெண்ட் ப்ரோட்டீன்ஸ், ரெண்டு ப்ரோட்டீனை மேக் பண்ணும். அண்ட் திஸ் வுட் காம்ப்ளிகேட் த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் ட்ரான்ஸ்ஃபர் மெஷினரி. எஸ், ஒரே ஜீனு ரெண்டு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ரோட்டீனை மேக் பண்ணா என்ன நடக்கும், ஒரு ஜீனு ரெண்டு ப்ரோட்டீனை மேக் பண்ணா எந்த ப்ரோட்டீன் எப்படி வேலை செய்யணும் அப்படிங்கிறது தெரியாது. ஒரு ப்ரோட்டீன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரைட் ஹேர் கொடுக்கலாம், ஒரு ப்ரோட்டீன் வேவி ஹேர் கொடுக்கலாம்னு வச்சுக்கோங்க. அந்த ரெண்டு ப்ரோட்டீனுமே ஹேர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹேரை தான் வந்து அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹேருக்கு உண்டான ஜீன் தான் வந்து மேக் பண்ணுது. ஒன்று ஸ்ட்ரைட்டு ஒன்று வேவி. எதுக்கு எதை பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பரான ஃபீனோடைப் நமக்கு கிடைக்காது, ரைட்? எஸ்,
and this would complicate the genetic information transfer machinery. Second, the two RNA molecules, if produced simultaneously, would be complementary to each other. Yes, இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். UAU GC CG AU, அதாவது ரெண்டு ஆர்என்ஏவுமே எப்படி இருக்கு, காம்ப்ளிமெண்ட்ரியா இருக்கு. ஓகே, ரெண்டு ஆர்என்ஏவும் எப்படி இருக்கு, காம்ப்ளிமெண்ட்ரியா இருக்கிறதுனால இந்த இடத்துல இது ரெண்டும் ஜாயின் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. ஓகே, எப்படி மேம் UAAU இன்ஸ்டெட் ஆஃப் டைமிங் U இருக்கு, எப்படி டபுள் ஸ்டாண்டர்டா மாறுமா ஆர்என்ஏன்னு கேட்டா எஸ் மாறும், டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏவும் இருக்கு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் டபுள் ஸ்டாண்டர்டா இருக்கு, லைக் இது வந்து ஒரு டபுள் ஸ்டாண்டர்டா இருக்கு, ரைட், இந்த இடத்துல டபுள் ஸ்டாண்டர்டா இருக்கு. ஓகே மேம், டபுள் ஸ்டாண்டர்டா இருந்தா டிஎன்ஏ தானே மேம், எப்படி ஆர்என்ஏவா மாறும் அப்படின்னு கேட்டா இன்ஸ்டெட் ஆஃப் தைமின் யுராசில் இருந்தால் அது ஆர்என்ஏ தான். ஓகே, டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏவும் இருக்கு. எஸ், ஸோ இது ரெண்டும் சேர்ந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஆகிடும். காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்கிறதுனால ரெண்டும் ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ ஜாயின் பண்ணிட்டா என்ன ஆகும், ஆக்சுவலாக எம்ஆர்என்ஏ தான் போயிட்டு ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை வந்து ஆர்ஆர்என்ஏட்டையும் டிஆர்என்ஏ கிட்டையும் கொடுத்து ப்ரோட்டீனை மேக் பண்ணணும், அதாவது சிங்கிள் ஸ்டாண்டர்ட் எம்ஆர்என்ஏ. இப்போ இங்கே ஃபார்ம் ஆகும்போதே அது டபுள் ஸ்டாண்டர்டாக மாறிடுச்சு அப்படின்னா தேர் இஸ் நோ யூஸ் அட் ஆல் இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கிறதுக்கான யூஸே இல்லாமல் போயிடும். ஏன் அப்படின்னா டிரான்ஸ்கிரிப்ஷனுங்கிறது ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை எடுத்துகிட்டு போய் சைட்டோபிளாசமில் கொடுத்து ப்ரோட்டீன் மேக் பண்ணுறது. ஆனால் இங்கே டபுள் ஸ்டாண்டர்டாக மாறிட்டா அது ப்ரோட்டீனை மேக் பண்ண முடியாத நிலைமையில இருக்கும், ஏன்னா அது ரெண்டும் வைண்ட் ஆகிக்கும். Okay, second, the two RNA molecules if produced simultaneously would be complementary. அது எப்படி இருக்கும், காம்ப்ளிமெண்ட்ரியா இருக்கும் to each other, hence would form a double standard RNA. RNA double standard RNA வா மாறிடும். This would prevent the RNA from being translated into protein. Yes, இந்த RNA என்ன பண்ணாது, protein translate ஆகாது. Okay, and the exercise of transcription would become a futile one. Futile na it's nothing but it's useless. Okay, futile ங்கிறது என்ன அப்படின்னா useless one, அர்த்தமே இல்லை. ஏன்னா அதோட முக்கியமான வேலையை ப்ரோட்டீன் மேக் பண்ணுறது, ப்ரோட்டீனே மேக் ஆகலை, காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்கிறதுனால வைண்ட் ஆகிருச்சுன்னா அது வந்து ஒரு யூஸ்லெஸ்ஸான ப்ராசஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட்? எஸ், ஸோ டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட். ஓகேப்பா, இப்போ டிஎன்ஏ இருக்குது, டிஎன்ஏல எந்த இடத்துல டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கும், எப்படி நடக்கும், எது நல்லா இருக்குது அதில் அப்படின்னு பார்த்தா டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட்ல 3 ரீஜன் இருக்குது. ஓகே, ஒன் இஸ் ப்ரொமோட்டர், ஸ்ட்ரக்சரல் ஜீன், டெர்மினேட்டர். ஓகே, ப்ரொமோட்டர், ஸ்ட்ரக்சரல் ஜீன், டெர்மினேட்டர். இப்போ ப்ரொமோட்டர் அப்படிங்கிறது எங்கே இருக்குது, ஸ்டார்டிங்கில். ப்ரொமோட்டர் அப்படிங்கிறது ஸ்டார்டிங்கில் இருக்குது, அது வந்து ஒரு ஸ்டார்டர். இந்த இடத்துல தான் ஆர்என்ஏ பாலிமரேஸ் பைண்ட் ஆகும். ஓகேவா, இந்த ப்ரொமோட்டர் ரீஜனில் என்ன ஆகும், ஆர்என்ஏ பாலிமரேஸ் பைண்ட் ஆகும். இதெல்லாம் வந்து மறக்கக்கூடாது. ஏன் வந்து நம்ம இந்த என்சிஆர்டி லைனை படிக்கிறதா மேம் எங்களுக்கே கஷ்டமாக இருக்குன்னு வீடியோக்கு வரோம், அப்புறம் பார்த்தா நீங்கள் என்சிஆர்டி லைனையே போட்டு சொல்லி கொடுக்குறீங்களே என்ன இது அப்படின்னு கேட்டால், சில முக்கியமான லைன்ஸ் அண்ட் சில முக்கியமான லெசன்ஸ் நம்ம என்சிஆர்டியோட லைனை படித்து தான் ஆகணும். சில முக்கியமான லைன்ஸுன்னு கிடையாது, லைக் நீட் அப்படின்னு வந்துட்டாலே நம்ம எல்லா லைன்ஸுமே தரவாக வச்சுருக்கணும். பட் சம்டைம்ஸ் நமக்கு கண்டினியூஸாக லைன் பை லைன் படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கலாம், இல்லை நிறையா பேருக்கு லைன்ஸாக படிக்காமல் ஓரலி கேட்குறது இன்னுமே எஃபெக்டிவாக ரீச் ஆகுற மாதிரி இருக்கலாம், ரைட்டா? பட் நம்ம கண்டிப்பாக வந்து அந்த என்சிஆர்டி லைன்ஸ் தான் பார்க்கணும், ஏன்னா ஆஸ் இட் இஸ் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸில் வரக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, மோஸ்ட்லி அப்படி தான் வரும். ஸோ ப்ரொமோட்டர் அப்படிங்கிற ரீஜனில் தான் ஆர்என்ஏ பாலிமரேஸ் பைண்ட் ஆகி நமக்கு என்ன ஸ்டார்ட் ஆகும், டிரான்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, சரி, இது வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் பண்ணுற சைட்டு. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சரல் ஜீன், அதாவது என்ன, அங்கே தான் வந்து முக்கியமான ஜீன் இருக்கு. இந்த டிஎன்ஏ இது என்னது, இது டிஎன்ஏ தான். ஓகே, ஸோ அந்த டிஎன்ஏ இருக்கிற இடத்துல அந்த டிஎன்ஏல ஸ்ட்ரக்சரல் ஜீனுன்னா என்ன, ஃபங்க்ஷனல் ஜீன்ஸ், முக்கியமான ஜீன்ஸ் எல்லாம் அங்கே தான் இருக்குது. அண்ட் டெர்மினேட்டர் ரீஜன் டு ஸ்டாப் த
டிரான்ஸ்கிரிப்ஷன். டெர்மினேட்டர் ரீஜனுங்கிறது டிரான்ஸ்கிரிப்ஷன். போதும்பா, உனக்கு தேவையான ஜீனோட பிளேஸ் வந்துருச்சு, ஸ்டாப் வந்துருச்சு, நிறுத்து அப்படிங்கிற மாதிரி டெர்மினேட்டர் இருக்கு. ரைட்? ஓகே. இப்போ ஸ்ட்ரக்சரல் ஜீனை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சிஸ்ட்ரான் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய பேத்துக்கு இதெல்லாம் புரியாது. புக்கில் உங்களுக்கு புரியாமல் படிச்சிங்கன்னா எதுவுமே மைண்ட்லேயும் இருக்காது. ஸோ லிசன். ஸ்ட்ரக்சரல் ஜீன் அப்படிங்கிறது என்னன்னா சிஸ்ட்ரான். சிஸ்ட்ரான் அப்படிங்கிறது 2 டைப்ஸ் ஆஃப் சிஸ்ட்ரான் இருக்குது. 2 கைண்ட் ஆஃப் ஜீன் இருக்குது. ஒன்று வந்து ப்ரோகேரியட்ஸில், இன்னொன்று யூகேரியட்ஸில். ஸோ மோனோசிஸ்ட்ரானிக், பாலிசிஸ்ட்ரானிக். ஓகே, மோனோசிஸ்ட்ரானிக், பாலிசிஸ்ட்ரானிக் அப்படிங்கிறது 2 வகையான ஜீன் இருக்குது. மோனோசிஸ்ட்ரானிக் அப்படிங்கிறது யூகேரியட்ஸ். எப்படி மேம் இந்த மோனோசிஸ்ட்ரானிக் பாலிசிஸ்ட்ரானிக்கை ஞாபகம் வைக்கிறது? எத்தனை படித்தாலும் இந்த பாலிசிஸ்ட்ரானிக்னா யூகேரியாட்டா ப்ரோகேரியாட்டாங்கிறது கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தேர் இஸ் அ ட்ரிக். நமக்கு என்ன அப்படின்னா பிபி. ஓகே, ஸோ பாலிசிஸ்ட்ரானிக் ப்ரோகேரியாட்ஸ். ஓகேவா? பிபி பாலிசிஸ்ட்ரானிக் அப்படின்னா ப்ரோகேரியாட்ஸ், பிபி ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ மற்றபடி மோனோசிஸ்ட்ரானிக்னா யூகேரியாட்ஸாக மட்டும்தான் இருக்க முடியும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஈஸியான கொஷின்ஸ் எல்லாம் மிஸ்டேக் பண்ணுவோம், டக்குன்னு நமக்கு மறந்துடும். அந்த இடத்துல மோனோசிஸ்ட்ரானிக்னா யூகேரியாட்ஸா ப்ரோகேரியாட்ஸா அப்படிங்கிறது மறந்துடும். ஸோ ஜஸ்ட் கீப் இட் இன் யோர் மைண்ட். பாலிசிஸ்ட்ரானிக்னா ப்ரோகேரியாட்ஸ். நானே அப்படி தான் ஞாபகம் வச்சுருக்கேன். Okay, so the next one is terminator. Terminator na where the transcription ends. Transcription முடிஞ்சிடும் அப்படிங்கிறது அர்த்தம். ரைட்டா? எஸ், நம்ம இன்னுமே இந்த மோனோசிஸ்ட்ரானிக் பாலிசிஸ்ட்ரானிக்னா என்னங்கிறத நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். ஓகே, நவ் ப்ரொமோட்டருங்கிறது என்ன? ஃபர்ஸ்ட்டாக இருக்குது. அப்போ அப்ஸ்ட்ரீம், மேலே இருக்கவன் ஃபர்ஸ்ட்டாக இருக்குது. ஆக்சுவலாக இது எப்படி இருக்கும்? இந்த இடத்துல நமக்கு வந்து ப்ரொமோட்டர் அப்படிங்கிற ஜீன் வந்து டிஎன்ஏல இருக்குன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டாக இருக்கான் ப்ரொமோட்டர். ஸோ அப்ஸ்ட்ரீம். ஓகே, ப்ரொமோட்டருங்கிறதுனா அப்ஸ்ட்ரீம். நவ் லிசன் கேர்ஃபுல்லி. இந்த இடத்துல இதை பார்த்தோன்னா 3' to 5' ஒரு ஸ்டாண்ட் இருக்குது. 5' to 3'ங்கிறது ஒரு ஸ்டாண்ட் இருக்குது. இப்போ இந்த 3' to 5' ஸ்டாண்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டெம்ப்ளேட் ஸ்டாண்ட். ஸோ இந்த மாதிரியான டயக்ராமேட்டிக் கொஷின்ஸ் எல்லாம் வரும்போது டோன்ட் மிஸ் திஸ். இது என்ன அப்படின்னா டெம்ப்ளேட் ஸ்டாண்ட். ஓகேவா? 3' to 5'. டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் எப்படி இருக்கணும்? 3' to 5' இருந்தால் அது டெம்ப்ளேட் ஸ்டாண்ட். 5' to 3' இருந்தால் அது கோடிங் ஸ்டாண்ட். ஓகே, ஸோ இந்த டெம்ப்ளேட் ஸ்டாண்டோட வேலை என்ன, கோடிங் ஸ்டாண்டோட வேலை என்ன? டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் நான் என்ன சொன்னேன் ஃபஸ்ட்டே, ஆர்என்ஏங்கிறது ஒரே ஒரு டிஎன்ஏ ஸ்டாண்ட்லேருந்து தான் காப்பி ஆகும், இன்னொரு டிஎன்ஏ ஸ்டாண்ட்லேருந்து காப்பி ஆகாது. ரைட்? அப்போது எந்த டிஎன்ஏ ஸ்டாண்ட்லேருந்து காப்பி ஆகும்? லிசன், ஆல்வேஸ் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். டிஎன்ஏ டிபெண்டன்ட் டிஎன்ஏ பாலிமரேஸ். பாலிமரைசேஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் 5' to 3'. நமக்கு எப்படி வந்து இது நடக்கும்? பாலிமரைசேஷன் நடக்கிறதே வந்து 5' to 3'ல தான் நமக்கு வந்து ஒரு டிஎன்ஏவோ ஆர்என்ஏவோ ஃபார்ம் ஆகும். ஓகேவா? புதுசாக ஃபார்ம் ஆகிறது என்னதில் ஃபார்ம் ஆகும்? 5' to 3' தான் இருக்கும். புது ஆர்என்ஏவோ டிஎன்ஏவோ என்னவா வேணாலும் இருக்கட்டும். ஓகே, ஸோ இங்கே புதுசாக ஃபார்ம் ஆகிறது 5' to 3' இருக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிறது என்னவா இருக்கணும்? ஆல்ரெடி இருக்கிறது 3' இருக்கணும். கரெக்டாக? ஆல்ரெடி இருக்கிற டிஎன்ஏ என்னவா இருக்கணும்? 3' to 5' இருக்கணும். ஏன்னா 3' to 5' இருந்தால் தான் ஆன்டி பேரலல் பொலாரிட்டி படி இது இங்கே ஃபார்ம் ஆகும். புரிஞ்சா? 3' to 5' இருந்தால் தான் ஆன்டி பேரலல் பொலாரிட்டி படி 5' to 3'ல ஒரு ஆர்என்ஏவோ ஒரு டிஎன்ஏவோ ஃபார்ம் ஆகும். லிசன், ஆல்வேஸ் பாலிமரைசேஷன் டேக்ஸ் பிளேஸ் ஆன் 5' to 3'. ஓகேவா? அப்போது அதோட டெம்ப்ளேட் ஸ்டாண்ட் எப்படி இருக்கணும்? 3' to 5'. அதை காப்பி பண்ணுற ஸ்டாண்ட் தான் டெம்ப்ளேட் ஸ்டாண்ட். அப்போ இந்த காப்பி பண்ணுற ஸ்டாண்ட் பேர் என்ன? டெம்ப்ளேட் ஸ்டாண்ட். 3' to 5' இருக்கணும். ஓகே, ஸோ அப்போது இது ஒன்றில் தான் காப்பி ஆகுது. ஆர்என்ஏ வந்து ஒரு ஸ்டாண்டில் தான் காப்பி ஆகும். அது எங்கே இருந்துன்னா டெம்ப்ளேட் ஸ்டாண்ட்லேருந்து மட்டும்தான் காப்பி ஆகும். ஸோ வாட் அபவுட் கோடிங் ஸ்டாண்ட்? அப்போ கோடிங் ஸ்டாண்டுக்கு என்னப்பா வேலை அப்படின்னு கேட்டால் கோடிங் ஸ்டாண்டுக்கு வேலையே கிடையாது. ஓகே, நம்ம சொல்லுவோம்ல, யாராவது ஃபோன் பண்ணி எங்க இந்த இடம் எங்கே இருக்குது, உங்கள் வீடு எங்கே இருக்குது அப்படின்னா, இப்படியே வாங்க லெஃப்ட் கட் பண்ணிங்கன்னா பக்கத்தில் ஒரு மளிகை கடை இருக்கும், மளிகை கடை பக்கத்தில் தாங்க எங்கள் வீடு அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த மாதிரி கோடிங் ஸ்டாண்டே தான் வச்சுருக்கோம், ஒரு அடையாளமாக வச்சுருக்கோம். ஓகே, ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக வச்சுருக்கோம்.
லைக் எப்படின்னா இப்போ எங்கப்பா ப்ரொமோட்டர் எங்கப்பா இருக்காரு, ப்ரொமோட்டர் எங்கப்பா இருக்கு அப்படின்னு கேட்டா we have to say that 5' of coding strand. ஓகேவா, என்ன சொல்லணும், 5' of coding strandல தான் ப்ரொமோட்டர் இருக்கு அப்படி சொல்லணும். ஸோ இஃப் questions ask என்னன்னா இப்போ ப்ரொமோட்டர் அப்படிங்கிறது 5' of கோடிங் ஸ்ட்ராண்ட்ல இருக்கா இல்ல 3' of டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட்ல இருக்கான்னு கேட்டா நம்ம ஃபர்ஸ்ட் எதை சூஸ் பண்ணோம், 5' of கோடிங் ஸ்ட்ராண்ட். ஏன்னா ரெப்ரசன்ட் பண்றது யாரு, கோடிங் ஸ்ட்ராண்டை தான் நம்ம வச்சு ரெப்ரசன்ட் பண்ணணும். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கோடிங் ஸ்டாண்டையும் டெம்ப்ளேட் ஸ்டாண்டையும் ஆப்ஷன்ஸில் கொடுத்துட்டு ப்ரொமோட்டர் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு கேட்டால் கோடிங் ஸ்டாண்டை ரெப்ரசென்ட் பண்ணி தான் நம்ம ஆன்சர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் டெர்மினேட்டர் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் 3' of the கோடிங் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா, 3' of the கோடிங் ஸ்டாண்ட் அப்படிங்கிறத சொல்லணும். ஸோ ப்ரொமோட்டர் அப்படிங்கிறது 5' of கோடிங் ஸ்டாண்ட், டெர்மினேட்டர் அப்படிங்கிறது 3' end of கோடிங் ஸ்டாண்ட். ஒருவேளை இந்த ஆப்ஷன் கொடுக்கலன்னா we can choose this one 3' end of template stand அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ டெம்ப்ளேட் ஸ்டாண்டுங்கிறது ஆர்என்ஏவை மேக் பண்ணுறவனா இருக்கான், அதுவே கோடிங் ஸ்டாண்ட் அப்படிங்கிறது ரெப்ரசன்ட் பண்ணுறவங்களா இருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் அப்போ இந்த ப்ரொமோட்டார் ரீஜனில் என்ன ஆகும், ஆர்என்ஏ பாலிமரேஸ் வந்து பைண்ட் ஆகி ஆர்என்ஏ பாலிமரேஸ் நம்ம எப்படி சொல்லுவோம், டிஎன்ஏ டிபெண்ட் ஆர்என்ஏ பாலிமரேஸ். வை இட் இஸ் டிஎன்ஏ டிபெண்ட், ஏன்னா டிஎன்ஏவை பேஸ் பண்ணி தான் ஒரு ஆர்என்ஏ இங்கே ஃபார்ம் ஆகும். ஓகேவா, இந்த இடத்துல என்ன ஆகும், ஒரு டிஎன்ஏவை பேஸ் பண்ணி தான் ஒரு ஆர்என்ஏ இந்த இடத்துல ஃபார்ம் ஆகும். அப்போ இது எங்கே இருக்கும், இது 5' இருக்கும், இங்கே 3' இருக்கும். ஓகேவா, ரைட். அப்போ டிஎன்ஏவை டிபெண்ட் பண்ணி ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகுறதுனால டிஎன்ஏ டிபெண்ட் ஆர்என்ஏ பாலிமரேஸுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் 3' இருக்கு, 3' to 5' இருக்கிறது டெம்ப்ளேட் ஸ்டாண்டாக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம இப்போ அங்கே சொன்னது தான் இங்கே இருக்கு. There is a convention in defining 2 strands of DNA in a structural gene of transcription unit. Since the 2 strands have opposite polarity, the DNA-dependent RNA polymerase also catalyze the polymerization in only one direction. எப்போவுமே ஒரே ஒரு டைரக்ஷனில் மட்டும்தான் பாலிமரைசேஷன் நடக்கும். அது எங்கன்னா 5' to 3'. ஓகே, ஸோ that is 5' to 3'. The strand that has a polarity 3' to 5' act as a template. இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு, இருந்தாலும் NCERT லைன்ஸை நம்ம பார்க்கணும், அதுக்காக தான் இங்கே பார்த்துட்டு இருக்கோம். And is also referred to as template strand. The other strand which has the polarity, இன்னொரு ஸ்டாண்ட்ல polarity இருக்கு, அது என்ன 5' to 3'. And the sequence same as RNA. எஸ், இங்கே எப்படி இருக்கும், RNA மாதிரி தான் சீக்வன்ஸ் இருக்கும். ஓகேவா, இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க, அது முக்கியமான கொஸ்டின். ஆர்என்ஏ மாதிரி தான் இங்கே சீக்வன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் வந்து ஒரு டிஎன்ஏ வரைகிறேன். ஓகே, இது வந்து ஒரு டிஎன்ஏ, இங்கே வந்து 3' to 5' இருக்குது. ஓகே, நான் சேம் யூஸ் பண்ணிக்கலாம், இதே கோடிங்கை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏடிஜிசிங்கிறது லைக் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ ஏடிஜிசி 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 ஏடிஜிசி. ஓகே, இதுதான் வந்து இங்கே இருக்க ஸ்டாண்டு, ரைட். அடுத்து 5' to 3'க்கு ஒரு ஸ்டாண்டு வரைஞ்சிக்கிறேன். இது 3', இது 5'. ஸோ இன்னும் கொஞ்சம் இடம் விட்டுக்கிறேன், ஏன்னா இன்னும் கொஞ்சம் அப்படின்னா தான் நமக்கு. ஓகே, இப்போது இந்த ஏக்கு நேரம் எனக்கு என்ன இருக்கும், டி இருக்கும். இது டிஎன்ஏ தானே, அப்போ இது டிஎன்ஏக்கு டிக்கு நேரம் ஏ இருக்கும், டிஏசிஜி அப்படிங்கிறது இது. அப்போது டிஏசிஜி டிஏசிஜி டிஏசிஜி, இதுதான் ஒரு டிஎன்ஏ, கரெக்டா, ரைட். இப்போ இந்த 3' to 5' இருக்கிறது என்ன, கோடிங் ஸ்டாண்ட். ஓகே, இந்த 3' to 5', சாரி டெம்ப்ளேட் ஸ்டாண்ட். 3' to 5' இருக்கிறவன் தான் டெம்ப்ளேட் ஸ்டாண்ட்.
5' to 3' இருக்கிறவன் கோடிங் ஸ்ட்ராண்ட். ஓகே, டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட் என்ன, கோடிங் ஸ்ட்ராண்ட்னா இப்படி இருக்கு டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட். இப்போ இது ரெண்டு எப்படி இருக்கு, காம்ப்ளிமெண்டரியா இருக்கு. ரைட்டா, இது ரெண்டு எப்படி இருக்கு, டிஎன்ஏ ரெண்டு ஸ்ட்ராண்டும் காம்ப்ளிமெண்டரியா இருக்கு. இப்போ எனக்கு என்ன ஆகுது, ஒரு புது ஸ்ட்ராண்ட் ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகுது. ஸோ ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகுற ஸ்ட்ராண்டு எங்கிருந்து ஃபார்ம் ஆகும், இந்த டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்டுக்கு காம்ப்ளிமெண்டரியா ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ அப்போ ஏக்கு என்ன வரும், யூ வரும். பிகாஸ் ஏன்னா அது ஆர்என்ஏ, ஆர்என்ஏங்கிறதுனால அடினைனுக்கு யுராசில் தான் வரும். UACG 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 இதுதான் வந்து ஆர்என்ஏ. ஓகே, ஸோ லிசன், இப்போ இது ரெண்டையும் நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து சாரி, இப்போ இந்த ரெண்டையும் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து இப்போ ஃபார்ம் ஆன ஆர்என்ஏ. நான் இங்கே எழுதிக்கிறேன், இது என்னன்னா ஆர்என்ஏ. ஓகே, இப்போ இது ரெண்டையும் பார்த்தோம்னா இது ரெண்டு காம்ப்ளிமெண்டரியா இருக்கா. அப்போ இது எப்படி இருக்கு, டி யூ, யூக்கு பதிலாக டி இருக்கு, ஏசிஜி 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 அப்படியே சேமா இருக்கா. ஸோ ஆல்வேஸ் ஆர்என்ஏவும் கோடிங் ஸ்ட்ராண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும், எக்ஸப்ட் இன் தைமின். ஓகேவா, தைமின் பதிலாக யுராசில் இருக்கும், மற்றபடி மற்றது எல்லாமே கோடிங் ஸ்ட்ராண்டும் ஆர்என்ஏவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். Okay, so here DNA dependent RNA polymerase in only in one direction. இதெல்லாம் வந்து statement questionல கேட்கற சான்ஸ் இருக்கு. 5' to 3'. அப்போ டெம்ப்ளேட் எப்படி இருக்கணும்னா 3' to 5' இருக்கணும். Another strand polarity 5' to 3'. Listen, the other strand which has the polarity 5' to 3', the sequence same as RNA except thymine at the place of uracil is displaced during transcription. இன்னொரு strand எப்படி இருக்கு, RNA மாதிரியே இருக்கு, uracilக்கு பதிலா thymine இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. is displaced during transcription. Strangely, this strand which does not code for anything, நான் எதுவுமே கோட் பண்ண மாட்டேன், அதனால தான் என் பேரு கோடிங் ஸ்ட்ராண்ட். ஓகே, நான் எதுவுமே கோட் பண்ண மாட்டேன், எனக்கு எந்த வேலையுமே கிடையாது, அதனால தான் என் பேர் கோடிங் ஸ்ட்ராண்ட். ஓகேவா, ஸோ ஆல் த ரெஃபரன்ஸ் பாயிண்ட், இவர் யாரு, பக்கத்து மளிகை கடை மாதிரி. ஓகே, மளிகை கடை மாதிரி இவர் யாரு, ரெஃபரன்ஸ் பாயிண்டாக இருக்காரு. ரெஃபரன்ஸ் பாயிண்ட் while defining a transcription unit is made with coding strand. ஓகே, அப்போ டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட்டை நம்ம டிஃபைன் பண்ணும்போது நம்ம எப்படி டிஃபைன் பண்ணணும், கோடிங் ஸ்டாண்டை வச்சு தான் டிஃபைன் பண்ணணும். டு எக்ஸ்பிளைன் த பாயிண்ட், a hypothetical sequence from a transcription unit is represented below. அப்போ இப்படி இருந்தா can you now write the sequence of RNA transcribed above the DNA? எஸ், அப்போ இதுக்கு வந்து நீங்கள் உங்களால் RNA எழுத முடியுமான்னு கேட்குறாங்க. ஸோ நவ் ஐ எம் கிவிங் ஒன் கொஷின். இஃப் your template strand is in the sequence T C G A C G T A. ஓகே, உங்களோட டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட் இப்படி இருந்தால், வாட் இஸ் த ஆன்சர் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, எஸ். ஸோ த நெக்ஸ்ட், ஓகே, டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட் அண்ட் த ஜீன். ரைட்டா, அப்போ அதில் லிசன். ஓகே 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 இப்போ நம்ம இப்போ வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட் அப்படின்னா என்னன்னு பார்த்தாச்சு. ரைட்டா, லிசன். இப்போ ஜீன் அப்படிங்கிறது என்ன, ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். அதுதான் வந்து இன்ஹெரிட்டன்ஸ்க்கான காரணம்.
ஒரு கேரக்டரை பேரண்ட்டுக்கிட்ட இருந்து டாட்டருக்கு கொண்டு வரதோ ஆஃப்ஸ்பிரிங்க்கு கொண்டு வரதோ வந்து காரணம் யாரு? ஜீன் தான். ஓகே, சிஸ்ட்ரான் அப்படின்னா என்ன? ஆல்வேஸ் வி ஹாவ் டு நோ தட் ஜீனுனாலே செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ. என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன், யார் எப்போ டிஎன்ஏனா என்ன அப்படின்னு கேட்டாலும் வாட் யூ ஹாவ் டு சே, இட்ஸ் அ செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ. ஜீனுனா என்ன? இட்ஸ் அ செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ. எப்போ தூக்கத்தில் எழுப்பி இல்லை எத்தனை வருஷம் ஆனாலும் இன்கேஸ் ஃபியூச்சரில் லைக் எப்படி என்ன ஒரு ஸ்டேட்டுக்கு போனாலும், இது ஒரு 12th ஸ்டூடெண்ட் பார்த்துட்டு இருக்கீங்க, இன்கேஸ் நீங்கள் நீட்டுக்கு போகல அப்படின்னாலும் எப்போ கேட்டாலும் வாட் இஸ் ஜீனுன்னு கேட்டால் த ஜீன் இஸ் அ செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ரைட்? எஸ். அப்போ சிஸ்ட்ரானுங்கிறது என்ன? ஸ்ட்ரக்சுரல் ஜீன். ரைட்டா? அப்போ செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ கோடிங் ஃபார் பாலிபெப்டைட். எஸ், அந்த ஜீன் என்ன பண்ணும்? பாலிபெப்டைட் புரோட்டீனை மேக் பண்ணும். பெப்டைட் அப்படிங்கிறது என்ன? பெப்டைட் மீன்ஸ் புரோட்டீன். ஓகே, பெப்டைடுங்கிறது என்னது? புரோட்டீன். ஓகே, ஸோ பெப்டைடுங்கிறது புரோட்டீன். ஸோ நம்ம அதை வந்து சிஸ்ட்ரான்ங்கிறது என்ன? செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ கோடிங் ஃபார் பாலிபெப்டைடுங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேப்பா, நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தாச்சு சிஸ்ட்ரான்னா தேர் ஆர் 2 types. ஒன் இஸ் மோனோசிஸ்ட்ரானிக் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பாலிசிஸ்ட்ரானிக். அப்போ மோனோசிஸ்ட்ரானிக்னா என்ன? மோனோசிஸ்ட்ரானிக், மோனோனா 1. ஓகே, ஓகே, மோனோனா 1, சிஸ்ட்ரான்னா ஜீனு. அப்போ இது எங்க இருக்குன்னு சொல்லியிருக்கோம்? மோஸ்ட்லி யூகேரியாட்ஸ்ல இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ மோனோனா 1, சிஸ்ட்ரான்னா ஜீன். அப்போ சிங்கிள் ஜீன்லேருந்து வந்தது என்ன? ஆர்என்ஏ. ஸோ சிங்கிள் எம்ஆர்என்ஏ கோட் ஃபார் சிங்கிள் புரோட்டீன். அதாவது நம்ம பாடியில் இல்லை யூகேரியாட்ஸில் என்ன ஆகும்? ஒரு ஜீன் ஒரு புரோட்டீனை தான் ஃபார்ம் பண்ணும். ஓகே, ஒரு ஜீன் ஒரு புரோட்டீன் தான் ஃபார்ம் பண்ணும், விச் இஸ் கால்ட் ஆஸ் மோனோசிஸ்ட்ரானிக். ஒரு புரோட்டீனை மேக் பண்ணுறதுக்கும் தனித்தனியாக ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ மோனோசிஸ்ட்ரானிக்னா மோஸ்ட்லி யூகேரியாட்ஸ். எக்ஸாம்பிள் சிங்கிள் எம்ஆர்என்ஏ, விச் மீன்ஸ் அப்படின்னா என்னென்னா சிங்கிள் எம்ஆர்என்ஏ கோட் ஃபார் சிங்கிள் புரோட்டீன். ஓகே, அதுவே பாலிசிஸ்ட்ரானிக். பாலிசிஸ்ட்ரானிக்னா மெனி ப்ரோட்டீன்ஸ். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் டாப்பிக்கில் படிப்போம் லாகோப்ரான் அப்படிங்கிறது. ஓகேவா? லிசன். ஸோ இங்கே என்ன ஆகும்? சிங்கிள் எம்ஆர்என்ஏ கோட் ஃபார் many proteins. Okay, single mRNA code for many proteins. Okay va? Yes. So இப்போ மோனோசிஸ்ட்ரானிக்ல 2 types. 2 types கிடையாது. இப்போ மோனோசிஸ்ட்ரானிக் அந்த ஜீன் அந்த எம்ஆர்என்ஏ எப்படி இருக்கும் அப்படின்னா எக்ஸான்ஸ் அண்ட் இன்ட்ரான்ஸோட இருக்கும். எஸ். ஸோ இப்போ நான் வந்து ஒரு எம்ஆர்என்ஏ வரைகிறேன். ஓகே, ஸோ இது வந்து எம்ஆர்என்ஏ. இந்த எம்ஆர்என்ஏல ஒரு பர்டிகுலர் பிளேஸில் ஓகே இங்கே ஓகே, ஸோ இது வந்து ஒரு எம்ஆர்என்ஏ இந்த இடத்துல. இப்போது எம்ஆர்என்ஏல there are 2 regions. ஓகே, எம்ஆர்என்ஏல 2 பீசஸ் இருக்கு. ஒன் இஸ் கால்ட் as exons. ஓகே, இந்த பிங்க் கலர்ல இருக்கிறதெல்லாம் எக்ஸான்ஸ் ஆகும். அண்ட் திஸ் ஒயிட் கலரை நான் என்னென்ன எடுத்துக்கிறேன்? இன்ட்ரான்ஸாகவும் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ எம்ஆர்என்ஏ அப்படின்னு பார்த்தா அது எங்கே இருக்குது? ஃபஸ்ட்டு இந்த மோனோசிஸ்ட்ரானிக் ஜீன் வந்து மோனோசிஸ்ட்ரான்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா யூகேரியாட்ஸில் இருக்குது. ஸோ அதில் வந்து எக்ஸான்ஸ் அண்ட் இன்ட்ரான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு எம்ஆர்என்ஏன்னு பார்த்தா எக்ஸான் இருக்கும், இன்ட்ரான் இருக்கும். இப்போது என்ன நடக்குது அப்படின்னா ஸ்ப்ளைசிங் அப்படிங்கிற ப்ராசஸ். ஸோ அதுக்கு முன்னாடி எக்ஸான்ஸ்னால் என்ன, இன்ட்ரான்ஸ்னால் என்ன? ஸோ எக்ஸான்ஸ் அப்படின்னா கோடிங் சீக்வன்ஸ் ஆர் எக்ஸ்பிரஸ்டு சீக்வன்ஸ். இவன் தாங்க எனக்கு தேவை,
ஓகே, இந்த இன்ட்ரான்ஸ் இருக்கான் பாருங்க, எதுக்குமே வேலை செய்ய மாட்டான், எந்த வேலையும் கிடையாது அவனுக்கு. லைக் கோடிங் ஸ்டாண்ட் மாதிரி அவனுக்கு வேலையே கிடையாது. ஈவன் இந்த கோடிங் ஸ்டாண்டுக்கு கூட ரெப்ரசன்டேட்டிவ்ங்கிற ஒரு வேலை இருக்கு, இந்த இன்ட்ரான்ஸுக்கு அந்த வேலையும் கிடையாது. ஓகே, அப்போ எக்ஸான்ஸ் என்ன பண்ணுவான், எக்ஸான்ஸ் மட்டும்தான் முக்கியமான பர்சன், அவனை மட்டும் வச்சுட்டு மித்த அந்த இன்ட்ரான்ஸ் எல்லாம் வெளியே அனுப்புறது தான் ஸ்ப்ளைசிங். ஓகே, ஸ்ப்ளைசிங்னா என்ன, அப்படியே ஸ்லைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்களே, கட் பண்ணி கட்டாக பண்ணுவோம், அந்த மாதிரி ஸ்ப்ளைசிங் அப்படிங்கிறத பண்ணுவோம். ஸோ எக்ஸான்ஸுங்கிறவன் என்னது, தேவை. ஓகே, எக்ஸான்ஸ் அப்படிங்கிறது என்னது, எனக்கு தேவையானது அப்படிங்கிறது. இப்போ கோடிங் சீக்வன்ஸ் ஆர் எக்ஸ்பிரஸ்டு சீக்வன்ஸ், அவங்க தான் வந்து அட்லாஸ்ட் வந்து ஒரு கேரக்டரை எக்ஸ்பிரஸ், பினோடைபிக் கேரக்டரோ இல்லை ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனையோ எக்ஸ்பிரஸ் பண்ணுறவங்க யார், இந்த எக்ஸான்ஸ். அவங்க எதில் இருப்பாங்கன்னா மெச்சூர் ஆர் ப்ராசஸ்ட் ஆர்என்ஏ. மெச்சூர் ஆர்என்ஏ, ப்ராசஸ்ட் ஆர்என்ஏனா என்ன, இந்த இன்ட்ரான்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வச்சுட்டா அது பேர் தான் வந்து ப்ராசஸ்ட் ஆர்என்ஏ. ஓகே லிசன், இது வந்து ஆர்என்ஏ. இப்போ இது வந்து எக்ஸான்ஸ் இன்ட்ரான்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த எக்ஸான்ஸ் இன்ட்ரான்ஸ் இருக்கு, இது பேர் ஆர்என்ஏ. நவ் என்ன நடக்குது, இந்த இன்ட்ரான்ஸ் என்ன பண்ணுது, தேவையில்லாதது, இட்ஸ் அ இன்டர்வெனிங் சீக்வன்ஸ். இன்டர்வெனிங் சீக்வன்ஸ்னா என்ன, யாரா இவன் ஒன்றுமே வேலையே செய்யாமல் குறுக்கால மறுக்கால் நடந்துக்கிட்டு இருக்கானே அப்படிங்கிற மாதிரி இன்டர்வெனிங் சீக்வன்ஸ். இன்ட்ரான்ஸ் ஆர் இன்டர்வெனிங் சீக்வன்ஸ், இன்டர்ரப்டிங் சீக்வன்ஸ். வேலையே இல்லை, சும்மா நடுவில் பூந்துருக்கான், அவ்வளோதான். ஸோ டு நாட் அப்பியர் இன் மெச்சூர் ஆர்என்ஏ. எஸ், அப்போது இந்த இடத்துல நமக்கு ஒரு ப்ராசஸ் நடக்குது. ஓகே, அந்த ப்ராசஸ் என்ன அப்படின்னு கேட்டால் இட் இஸ் கால்ட் ஆஸ் ஸ்ப்ளைசிங். அந்த ப்ராசஸ் பேர் என்ன, ஓகே, அந்த ப்ராசஸ் பேர் ஸ்ப்ளைசிங். ஓகே, அந்த ஸ்ப்ளைசிங் ப்ராசஸ் நடந்தால் எக்ஸ்ட்ரான்ஸ் எல்லாம் வந்து ஒட்டிக்கும், இன்ட்ரான்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிடும். வந்து என்ன பண்ணுறாங்க, ஜஸ்ட் கட் ஒயிட் எல்லாத்தையும், இந்த இன்ட்ரான்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் ஆயிரும், இப்படி ரிமூவ் ஆகிட்டு ஜஸ்ட் இந்த பிங்க் கலர் மட்டும், அதாவது எக்ஸான்ஸ் மட்டும்தான் வந்து என்ன இருக்கும், சேர்ந்துருக்கும். ஓகே, அந்த எக்ஸான்ஸ் மட்டும் பிரிச்சுட்டு இன்ட்ரான்ஸ் எல்லாம் கட் பண்ணி வீசுறதுக்கு பேர் தான் ஸ்ப்ளைசிங். அப்போது இந்த எக்ஸான்ஸ் மட்டும் ஆகுது, எக்ஸான்ஸ் மட்டும்தான் இருக்கு அப்படின்னா தான் இதுக்கு பேர் என்னது, மெச்சூர் mRNA ஆர் ப்ராசஸ்ட். ப்ராசஸ்ட் என்ன, அதை வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணியிருக்கோம், ப்ராசஸ்ட் ஆர்என்ஏன்னு சொல்கிறோம். புரிஞ்சா, எக்ஸான்ஸ் இன்ட்ரான்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷனல் யூனிட்ல அது நிறைய பேர்த்துக்கு இந்த பேராகிராஃப் படித்தாலே புரியாது. ஸோ லிசன், சிஸ்ட்ரானா செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ கோடிங் ஃபார் பாலிபெப்டைட், மோனோசிஸ்ட்ரானிக், பாலிசிஸ்ட்ரானிக். மோனோசிஸ்ட்ரானிக்னா சிங்கிள் ஆர்என்ஏ கோட் ஃபார் சிங்கிள் ப்ரோட்டீன், யூகாரியோட்ஸில் இருக்குது. பாலிசிஸ்ட்ரானிக்னா சிங்கிள் எம்ஆர்என்ஏ கோட் ஃபார் மெனி ப்ரோட்டீன்ஸ், ப்ரோகேரியோட்ஸில் இருக்குது. பாலிசிஸ்ட்ரானிக் ப்ரோகேரியோட்ஸ், பிபி, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, எக்ஸான்ஸ்னா கோடிங் சீக்வன்ஸ் ஆர் எக்ஸ்பிரஸ்டு சீக்வன்ஸ். இந்த எக்ஸ்பிரஸ்டு சீக்வன்ஸ் வந்து மெச்சூர் ஆர்என்ஏல இருக்கும். ஓகேவா, பட் இந்த இன்டர்வெனிங் சீக்வன்ஸ் கால்ட் இன்ட்ரான்ஸ், அவன் நடுவில் பூந்து வர்றவன் இன்ட்ரான்ஸு. அந்த இன்ட்ரான்ஸு ப்ராசஸ்ட் எம்ஆர்என்ஏ ஆர் மெச்சூர் எம்ஆர்என்ஏல இருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஸ்ப்ளைசிங் அப்படிங்கிறத வச்சு ரிமூவ் பண்ணிடுவோம் இன்ட்ரான்ஸை. ஸ்ப்ளைசிங் ப்ராசஸ்னால இன்ட்ரான்ஸ் ரிமூவ் ஆகிடும். ஓகே, yes, so the types of RNA and process of transcription. Yes, நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தாச்சு, RNAல there are 3 kinds of RNA, mRNA, tRNA and rRNA. Just a minute. Okay. ஸோ எம்ஆர்என்ஏ, ஆர்ஆர்என்ஏ, டிஆர்என்ஏங்கிறது 3 வகையான ஆர்என்ஏ இருக்குது. எம்ஆர்என்ஏ இஸ் கால்ட் அஸ் மெசஞ்சர் ஆர்என்ஏ. டிஆர்என்ஏங்கிறது அடாப்டர் ஆர்என்ஏ. ஆர்ஆர்என்ஏங்கிறது ரைபோசோமல் ஆர்என்ஏ. ஸோ 3 ஆர்என்ஏ இருக்குது. இந்த மெசஞ்சர் ஆர்என்ஏவோட வேலை என்ன? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இதுதான் செல்லு. ஓகே, இந்த இடத்துல நான் வந்து ஒரு செல் வரைகிறேன். ஓகேங்களா, இப்போது இது வந்து ஒரு செல்.
ஓகே அண்ட் இதுக்குள்ள ரவுண்டாக இருக்கிறது பேர் என்ன நியூக்ளியஸ் ஓகே இப்போது இந்த நியூக்ளியஸ்குள்ளே குரோமாட்டின் ஃபைபர் இருக்கும் ஓகே இந்த நியூக்ளியஸ்குள்ளே குரோமாட்டின் ஃபைபர் இருக்குது இந்த குரோமாட்டின் ஃபைபர் அதாவது என்ன டிஎன்ஏ ரைட்டா அப்போது இந்த டிஎன்ஏலேருந்து நான் இப்படி ஒரு ஓரமாக வரைஞ்சிக்கிறேன் ஓகே இப்போது டிஎன்ஏலேருந்து ஆர்என்ஏ ஃபார்மேஷன் நடக்கணும் அது எங்கே நடக்குது நியூக்ளியஸ்குள்ளே டிஎன்ஏலேருந்து ஒரு ஆர்என்ஏ ஃபார்மேஷன் நடக்குது அந்த ஆர்என்ஏ என்னவா இருக்கும்னா எம்ஆர்என்ஏவா ஆகும் மெச்சூர்டு ஆர்என்ஏ ஓகேவா மெசஞ்சர் ஆர்என்ஏ மெச்சூர்டு ஆர்என்ஏ ஓகேவா அந்த மெச்சூர் ஆகி மெசஞ்சர் ஆர்என்ஏவா மாறிட்டு நியூக்ளியஸில் நமக்கு என்ன இருக்கும் போர்ஸ் இருக்கும் ரைட்டா நியூக்ளியஸில் என்ன இருக்கும் இந்த நியூக்ளியஸோட சைட்ஸில் வந்து ஓட்ட ஓட்டையாக இருக்கும் ஸோ அதுக்கு பேர் என்ன நியூக்ளியர் போர்ஸ் அந்த நியூக்ளியர் போர்ஸ் வழியாக இந்த எம்ஆர்என்ஏ என்ன ஆகும் வெளியே வரும் ஓகே இந்த எம்ஆர்என்ஏ இப்படி இருக்குது ஓகே இந்த எம்ஆர்என்ஏ என்ன பண்ணிட்டு வருது டிஎன்ஏ கிட்டேருந்து ஒரு ஜீனை வந்து காப்பி பண்ணிட்டு வருது ஓகே காப்பி பண்ணிட்டு இந்த போர் வழியாக வெளியே வந்து யார்கிட்ட போகும் இந்த எம்ஆர்என்ஏ வந்து ரைபோசோம் கிட்ட போகுது ஓகே இந்த எம்ஆர்என்ஏ வந்து ரைபோசோம்ஸ் கிட்ட போயிடுச்சு ரைட் ஸோ இவன் இந்த ரைபோசோம் தான் என்னது ஆர்ஆர்என்ஏ ஓகே இந்த ரைபோசோம் தான் ஆர்ஆர்என்ஏ ஏன்னா ரைபோசோம் இஸ் மேடப் ஆஃப் ஆர்ஆர்என்ஏ அண்ட் ப்ரோட்டீன்ஸ் ஓகே ஆர்ஆர்என்ஏவா ஃபார்ம் ஆர்ஆர்என்ஏங்கிறோம் அது எங்கள் மேம் இருக்குது நான் எங்கள் மேம் படிச்சிருக்கேன் அப்படின்னா ரைபோசோமல் ஆர்என்ஏ தான் ஆர்ஆர்என்ஏ அது வந்து இருக்குது இப்போ இந்த ஆர்ஆர்என்ஏல போய் எம்ஆர்என்ஏ ஃபிக்ஸ் ஆயிடுச்சு ஓகே அடுத்து வர்றவங்க யார் நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா நம்மக்கிட்ட வர்றது டிஆர்என்ஏ ஓகே அப்போது இந்த ஒரு டிரான்ஸ்கிரிப்ஷன் அண்ட் டிரான்ஸ்லேஷனை நடத்துறதுக்கு 3 ஆர்என்ஏஸ்மே தேவை ஏன்னா இவன் என்ன பண்ணுவான் நியூக்ளியஸ்குள்ளேருந்து சைட்டோபிளாசம்க்கு ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை கேரி பண்ணிட்டு வருவான் இந்த ஆர்ஆர்என்ஏ என்ன பண்ணுவான் ஆர்ஆர்என்ஏ எம்ஆர்என்ஏவை ஃபிக்ஸ் பண்ணிட்டு கேட்டலிஸ்டாக ஆக்ட் ஆவான் ஓகேவா என்னவா ஆக்ட் ஆவான் கேட்டலிஸ்டாக ஆக்ட் ஆகிறான் இப்போ இந்த டிஆர்என்ஏ என்ன பண்ணுவான் டிஆர்என்ஏ ரீட் ஜெனட்டிக் கோட் அந்த இப்போது இந்த எம்ஆர்என்ஏல ஒரு சீக்வன்ஸ் இருக்கும் இல்லையா அதை ரீட் பண்ணிட்டு அந்த ஜெனட்டிக் கோடுக்கு ஏற்ற மாதிரி ஆனால் அமினோ ஆசிடை கொண்டு வர்றவன் டிஆர்என்ஏ புரிஞ்சா அதுக்கேற்ற அமினோ ஆசிடை கொண்டு வர்றது தான் டிஆர்என்ஏ ஸோ இதுதான் அவங்களோட வேலை ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இப்படி இருக்கா பட் இந்த இடத்துல நம்ம என்ன கொடுத்துருக்கோம் ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ஷன் இன் பாக்டீரியா அப்போ பாக்டீரியாவில் என்ன நடக்குது ஓகே இப்போது இந்த பாக்டீரியாவில் டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கிறதுக்கு நமக்கு முக்கியமான லைனு சிங்கிள் RNA polymerase is enough. Okay, very important. நமக்கு பாக்டீரியாவில் டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கிறதுக்கு ஒரே ஒரு RNA பாலிமரேஸ் மட்டும் ஒர்க் பண்ணால் போதும். ஓகேவா? இப்போ லிசன். See, RNA polymerase binds to promoter region and initiates transcription. It uses nucleoside triphosphate. நம்ம ஆல்ரெடி இதை படிச்சிருக்கோம். நமக்கு எனர்ஜியை கொடுக்கறது யாரு? Nucleoside triphosphate as substrate. Listen, DNA ரெப்ளிகேஷனுக்கு எனர்ஜி கொடுக்கறது deoxynucleoside triphosphate. ஏன்னா அது DNAக்கு. RNAக்கு nucleoside triphosphate. ஏன்னா அது RNA deoxy வராது. ஓகே, as substrate and polymerizes in a template dependent fashion following the rule of complementarity. எஸ், நம்ம என்ன சொன்னோம்? டெம்ப்ளேட் இருக்கும், டெம்ப்ளேட்லேருந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்து ஒரு mRNA ஃபார்ம் ஆகுது. It somehow also facilitates opening of helix and continuous elongation. ஸோ இந்த RNA polymerase எல்லாம் என்ன பண்ணுது? ஓப்பன் பண்ணி
ஏதாவது ஹெலிகேஸ் பண்ண வேண்டிய வேலை இது எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் RNA பாலிமரேஸ் வந்து ப்ரொமோட்டார் ரீஜன்ல பைண்ட் ஆகிட்டு ஓப்பன் ஆகி எலாங்கேஷனையும் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி இங்க கொடுத்துருக்காங்க. லிசன், இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் பார்த்தா இவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த RNA பாலிமரேஸை எல்லா வேலையும் பார்த்துருதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. லிசன், இட் somehow also facilitates opening of the helix and continuous elongation. Only a short stretch of RNA remain bound to the enzyme. ஓகேவா? இப்போ பாருங்க, இங்க இருக்க RNA பாலிமரேஸ் வந்து ப்ரொமோட்டார் ரீஜன்ல பைண்ட் ஆனோன்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அந்த RNA ஃபார்ம் ஆக ஆக அப்படியே வெளியே வந்துடுது. ஓகே, RNA ஃபார்ம் ஆக அப்படியே வெளியே வந்துடுது இல்லையா? Yes, so only a short stretch of RNA remain bound to the enzyme once the polymerases reaches the terminator region. Once it reaches terminator regionக்கு வந்துருச்சு அப்படின்னா RNA falls off. இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ டெர்மினேட்டர் ரீஜனை ரீச் ஆகும்போது தான் RNA என்ன ஆகுது? ஃபால் ஆஃப் ஆகுது, கீழே விழுந்துருது. when the terminator region reaches, RNA falls off. So also the RNA polymerase அப்ப என்ன ஆகுது? terminator region reach ஆகும்போது RNA மட்டும் fall ஆகாது, even the RNA polymerase also will fall off. Okay, RNA polymerase fall off ஆகிரும். So this results in termination of transcription. அப்போ transcription வந்து முடிஞ்சிரும். Right. An intriguing question is that how is RNA polymerase able to catalyze all the 3 steps? இங்க தாங்க இருக்கு twist. First இங்க என்ன சொல்லிருக்காங்க? It somehow also facilitates open of the helix and continuous elongation. ஓப்பனும் பண்ணுவேன், elongationும் பண்ணுவேன், terminationும் பண்ணுவேன். எப்படி முடியும்? முடியாது. Right? An intriguing question is that how the RNA polymerase is able to catalyze all the 3 steps. Promotion, which means initiation, elongation, termination, மூணுமே பண்ண முடியாது. So the RNA polymerase is only capable of catalyzing process of elongation. அங்க எப்படி சொல்லியிருந்தாங்க? இது எல்லா வேலையும் பார்க்கும்னு சொல்லியிருந்தாங்க. பட் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க? It's only follows the elongation. அப்ப இனிஷியேஷனையும் டெர்மினேஷனையும் பண்றது யாரு? இனிஷியேஷனுக்கு நமக்கு வந்துட்டு ஓகே, ஸோ இனிஷியேஷனுக்கு சிக்மா ஃபேக்டரும் டெர்மினேஷனுக்கு ரோ ஃபேக்டரும் இருக்கு. ஸோ இனிஷியேஷன் ஃபேக்டர் இஸ் சிக்மா ஃபேக்டர். ஓகே, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான லைனு, ஜஸ்ட் டோன்ட் லீவ் திஸ். இனிஷியேஷன் யாரு? சிக்மா ஃபேக்டர். டெர்மினேஷன் யாரு? ரோ ஃபேக்டர். ஓகே, இனிஷியேஷன் சிக்மா ஃபேக்டர், டெர்மினேஷன் வந்து ரோ ஃபேக்டர். So initiation factor and termination factor to initiate and terminate the transcription respectively. Association with these factors alter the specificity of RNA polymerase to either initiate or terminate. Actually RNA polymerase ஒன்று தான். ஓகே, ஆனால் அவன் இனிஷியேட் பண்ணுமா டெர்மினேட் பண்ணுமாங்கிறது யார் முடிவு பண்ணுவா? இனிஷியேட்டர் ஃபேக்டரும் டெர்மினேட்டர் ஃபேக்டரும் தான் முடிவு பண்ணுவாங்க. ஓகே, அப்போ இந்த பாக்டீரியால சிங்கிள் RNA polymerase போதும். ரைட்? எஸ். Next, so in bacteria, since the mRNA does not require any processing, நான் என்ன சொன்னேன்? ஆல்ரெடி நான் என்ன சொன்னேன்னா இட்ஸ் அ பாலிசிஸ்டானிக். அந்த பாலிசிஸ்டானிக்ல நமக்கு என்ன இருக்காது? எக்ஸான்ஸ் அண்ட் இன்ட்ரான்ஸ் இருக்காது. மோனோசிஸ்டானிக்ல தான் எக்ஸான்ஸ் அண்ட் இன்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ there is no need of any processing. It does not require any processing. ஓகே, இதுக்கு என்ன தேவையில்லை? எந்த ஒரு ப்ராசஸிங்கும் தேவை கிடையாது. டு பிகம் ஆக்டிவ் ஆகணும் அப்படின்னா எந்த ஒரு ப்ராசஸிங்குமே தேவை இருக்காது. ஆல்சோ சின்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் அண்ட் டிரான்ஸ்லேஷன் டேக்ஸ் பிளேஸ் அட் சேம் கம்பார்ட்மெண்ட். எஸ், லிசன், இந்த இடத்துல தான் நம்ம ஒன்று நோட் பண்ணணும். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் பாக்டீரியாவோட ஸ்ட்ரக்சர். தேர் இஸ் நோ நியூக்ளியர் மெம்பரேன். இட்ஸ் அ ப்ரோகேரியாட். பாக்டீரியாங்கிறது என்ன? இட்ஸ் அ ப்ரோகேரியாட். இதுக்குள்ள டிஎன்ஏ எப்படி இருக்கும்? இப்படி தான் இருக்கும். ரைட்டா? பிகாஸ் தேர் இஸ் நோ நியூக்ளியர் மெம்பரேன். அப்போது டிரான்ஸ்கிரிப்ஷன் எந்த இடத்துல நடக்கும்? இப்போ டிரான்ஸ்கிரிப்ஷன் இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு வச்சுக்கோங்க. ஒரு RNA பாலிமரேஸ் இப்படி இருக்கு. ஓகே, ஸோ ஒரு RNA பாலிமரேஸ் இப்படி இருக்கு. இந்த இடத்துல டிரான்ஸ்கிரிப்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, I'll do given a dark color. அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல ஒரு RNA பாலிமரேஸ் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இந்த RNA பாலிமரேஸ்லேருந்து எனக்கு வந்து கொஞ்சம் RNA ஃபால் ஆகுது. இந்த மாதிரி
RNA வந்து இப்படி ஃபாலோ ஆயிட்டு இருக்கு. ஓகேவா, கொஞ்சமா இதாக இருக்கு, கொஞ்சமா ஃபார்ம் ஆகியிருக்கு. இந்த பிக்சர் மாதிரி எனக்கு கொஞ்சமா ஃபார்ம் ஆகியிருக்கு. ஓகேவா, இப்போ இது நடக்கிறது சைட்டோபிளாசம், ஏன்னா அங்கே நியூக்ளியர் மெம்பரேன் இல்லை, ரைட். இந்த பிக்சர்ல பார்த்தோம்னா தேர் இஸ் நியூக்ளியர் மெம்பரேன், RNA தனியா வெளியே வரணும். பட் இது வந்து என்னது, யூகேரியாட்டிக் செல், ரைட்டா. இது யூகேரியாட்ஸ். பட் ப்ரோகேரியாட்ஸ்ல அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. இது வந்து நோ நியூக்ளியர் மெம்பரேன் அப்படிங்கிறதுனால ஜஸ்ட் ரைபோசோம்ஸ் கம் அண்ட் அட்டாச் லைக் திஸ். ரைபோசோம் என்ன ஆயிரும், இப்படி வந்து அட்டாச் ஆகிரும். ரைபோசோம் அட்டாச் ஆகிடுச்சுன்னா டிரான்ஸ்லேஷன் பிகின்ஸ். ஓகே, ரைபோசோம்ல தான் வந்து என்ன நடக்கும், டிரான்ஸ்லேஷன் நடக்கும். ஓகே, ரைபோசோம்ல தான் டிரான்ஸ்லேஷன் நடக்குது, இங்க டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்குது. இப்போ டிரான்ஸ்கிரிப்ஷன் டிரான்ஸ்லேஷன் ரெண்டுமே எங்க நடக்குது, சைட்டோசால். சைட்டோசால் மீன்ஸ் சைட்டோபிளாசம், ரைட்டா. ஏன்னா இங்கே நமக்கு வந்து நியூக்ளியர் மெம்பரேன் எதுவுமே கிடையாது. ஸோ ரெண்டுமே சைட்டோபிளாசம்ல தான் நடக்குது, ரைட். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க, டு பிகம் ஆக்டிவ். ஆக்டிவ் ஆகிறதுக்கு எனக்கு வந்து எந்த ஒரு ப்ராசஸஸுமே தேவை கிடையாது. அண்ட் since transcription translation takes place in a same compartment, ஒரே கம்பார்ட்மெண்ட்ல நடக்குது எனக்கு transcription and translation, there is no separation of cytosol. cytoplasm செப்பரேட் பண்றதுக்கும் இல்ல சைட்டோபிளாசமையும் நியூக்ளியஸையும் செப்பரேட் பண்றதுக்கு எனக்கு இங்க வந்து நியூக்ளியர் மெம்பரேன் இல்ல. ஓகேவா, many times the translation can much begin before the mRNA is fully transcribed. இங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு mRNA எனக்கு ஃபுல்லா ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த இடத்துல பாதி ஃபார்ம் ஆனதுமே டிரான்ஸ்லேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ டிரான்ஸ்லேஷன் கேன் பிகின் மச் பிஃபோர் த mRNA is fully transcribed. Okay, so consequently the transcription and translation can be coupled in bacteria. What is mean by coupled? அப்படியே ஜோடியா நடக்கிறது, ரைட்டா. அப்போ டிரான்ஸ்கிரிப்ஷன் டிரான்ஸ்லேஷன் ரெண்டுமே ஜோடியா தான் நடக்கும், தனித்தனியா நடக்காது. ஏன்னா கொஞ்சம் RNA ஃபார்ம் ஆனதுமே ரைபோசோம் போய் அட்டாச் ஆகி டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடுவான். ஓகே, ஃபைன். ஸோ ப்ரோகேரியாட்ஸ் புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் யூகேரியாட்ஸ். ஸோ இன் யூகேரியாட்ஸ் தேர் ஆர் 2 additional complexities. இதே போலதான் இங்கேயும் நடக்குது, பட் எக்ஸ்ட்ராவா ஒரு ரெண்டு சின்ன திருத்தம்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இன் யூகேரியாட்ஸ் தேர் ஆர் 2 additional complexities. தேர் ஆர் அட்லீஸ்ட் 3 RNA polymerases. எஸ், நம்ம என்ன சொன்னாங்க, சிங்கிள் RNA polymerase, பட் ஹியர் 3 RNA polymerase. ஓகேவா, இந்த நியூக்ளியஸ் இன் அடிஷன் டு த RNA polymerase ஃபவுண்ட் இன் த ஆர்கனல்ஸ். அதாவது ஆர்கனல்ஸ்ல இருக்க RNA பாலிமரேஸ் மட்டும் இல்லாம இங்க வந்து 3 RNA பாலிமரேஸ் இருக்கு. there is clear cut division of labor. clear cut division of laborனா என்ன, என் வேலையை நான் பார்க்குறேன், உன் வேலையை நீ பாரு, இந்த வேலையை நீ பார்த்துக்கோ, இந்த வேலையை clear cut division of labor. அந்த ஒர்க்கை வந்து பிரிச்சுக்கிட்டாங்க. நான் இதை மேக் பண்றேன், நீ இதை மேக் பண்ணு, நான் அதை மேக் பண்றேன் அப்படிங்கிறத பிரிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ த RNA polymerase 1. இப்போ RNA polymerase 1ஓட வேலை என்ன, RNA polymerase 1 transcribes rRNA. அப்போ rRNA-வை மேக் பண்றது RNA polymerase 1 28S 18S and 5.8S. அதெல்லாம் வந்து ஸ்வெட்பர்க் யூனிட் சைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, வேர் த RNA polymerase 3 இந்த இடத்துல நீங்க நோட் பண்ணோம். ஏன்னா tRNA rRNA-க்கு அடுத்து tRNA வந்துருது. அப்ப RNA polymerase 1 rRNA, RNA polymerase 2 tRNA-ன்னு யோசிக்க கூடாது. RNA polymerase 3 is responsible for transcription of tRNA, 5S RNA, snRNAs. ஓகேவா, ஸோ அதை வந்து மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் RNA polymerase 1 rRNA, 3 tRNA. ஓகேவா, தென் RNA polymerase 2. RNA polymerase 2 transcribes precursor of mRNA which is called as heterogeneous nuclear RNA, hnRNA. நான் என்ன சொன்னேன்,
mRNA ஃபார்ம் ஆகும், அதில் எக்ஸான்ஸும் இன்ட்ரான்ஸும் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ரைட்டா? அந்த எக்ஸான்ஸும் இன்ட்ரான்ஸும் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். அதனால தான் நான் இந்த இடத்துல வந்து எம்ன்னு இருந்ததை அழிச்சிட்டேன். ஓகே, ஸோ இது எக்ஸான்ஸ் இன்ட்ரான்ஸ் இருந்தால் அதுக்கு பேர் HNRNA. எக்ஸான்ஸ் இன்ட்ரான்ஸ் இருந்தால் அது பேர் என்ன? HNRNA, ஹெட்ரோஜினஸ் நியூக்ளியர் RNA. ஓகேவா? அதுவே எக்ஸான்ஸ் இன்ட்ரான்ஸை பிரிச்சிட்டா that is called as mRNA. இதுக்கு பேர் என்ன? mRNA. புரிஞ்சா? அதாவது ப்ரிகாசர்னா என்ன? mRNAக்கு முன்னாடி ஸ்டேஜ் HNRNA, அதாவது ப்ராசஸிங் நடக்காதது. ஓகே, நல்லா கிளியராக யோசிச்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. ப்ராசஸ் ஃபுல்லாக நடந்துருச்சுன்னா அது mRNA, அதுவே ஸ்ப்ளைசிங் நடக்கலைன்னா அது HNRNA. ஓகேவா? எஸ். So the second complexity is that primary transcript. Primary transcript na ipo munnadi vandadu idha. Okay, first ah form aanadu. Primary transcript contain both exons and introns and are non functional. Introns are non functional, functional kedaiyadu introns. Okay va, hence it is subjected to process called splicing where the introns are removed and exons are joined. Enna nadandirukku? ஸ்ப்ளைசிங்கில் எக்ஸான் எல்லாம் ஜாயின் ஆகிட்டு இன்ட்ரான்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. HNRNA அண்டர்கோஸ். ஓகே, இப்போது என்ன ஆயிருக்குன்னா எக்ஸான்ஸ் இன்ட்ரான்ஸ் இதானதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா இன்னொரு ப்ராசஸ். ஸ்ப்ளைசிங் பண்ணால் மட்டும் அது mRNAவாக மாறாது. இன்னொன்று இருக்குது, அது என்னென்னா கேப்பிங் அண்ட் டெய்லிங். Okay, the another process, the HNRNA undergoes another process called capping and tailing. இங்கே பார்த்தீங்கன்னா கேப்பில் ஒன்று இருக்குது, தலையில் ஒன்று இருக்குது. தலையிலன்னா மேலே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒன்று இருக்குது. ரைட்டா? எண்டிங்லேயும் ஒன்று இருக்குது. ரைட்டா? ஸோ கேப்பிங்கில் என்ன நடக்குன்னா மெத்தில் குவானோசைன் ட்ரைஃபாஸ்பேட் இஸ் ஆடட். மெத்தில் பார்த்துக்கோங்க, மெத்தில் குவானோசைன் ட்ரைஃபாஸ்பேட் இஸ் ஆடட் இன் 5'. ஏன் அப்படின்னா புதுசாக ஃபார்ம் ஆகிற RNA 5' to 3' தான் இருக்கும். நான் அதை திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ கேப்புங்கிறது தலையில் போடுறது. அப்போ மேலே இருக்கிறது என்னது? மெத்தில் குவானோசைன் ட்ரைஃபாஸ்பேட். ஓகே, இஸ் ஆடட் டு 5' end of HNRNA இன் டெய்லிங். டெய்லில் என்ன நடக்குது அப்படின்னா அடினைலேட் ரெசிடியூஸ், அதாவது 200 to 300 அடினைலேட் ரெசிடியூஸ் ஃபார்ம் ஆகுது. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க? பாலி நிறையா. ஓகே, பாலி ஏட்டைல் அடினைலேட் ரெசிடியூஸ் அப்படிங்க. அப்போ 200 to 300 அடினைலேட் ரெசிடியூஸ் வந்து 3' எண்டில் ஃபார்ம் ஆகுது. ஓகே, next, in a template independent manner, it is fully processed HNRNA called as mRNA. இப்போ mRNAங்கிறது என்ன சொல்லுவோம்? ஸ்ப்ளைசிங் நடக்கணும் அண்ட் கேப்பிங் அண்ட் டெய்லிங் நடந்து, இது ரெண்டுமே நடந்தாதான் அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம்? mRNAன்னு சொல்லுவோம். இல்லைன்னா அது பேர் HNRNA. Now called mRNA that is transported out of nucleus for translation. எஸ், இதெல்லாம் பண்ணிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக எக்ஸ்ட்ரான்ஸ் இன்ட்ரான்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி கேப்பிங் டெய்லிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவன் நியூக்ளியஸை விட்டு வெளியே வர முடியும். இல்லைன்னா அவனால் வெளியே வர முடியாது. Okay, so the significance of such complexity is now beginning to be understood. The split gene arrangement. Yes, and the capping and the cistrons பற்றி படிக்கும்போது கீழே ஒரு பேராகிராஃபில் split gene arrangement கொடுத்துருப்பாங்க. split gene arrangement அப்படிங்கிறது என்னன்னா இந்த எக்ஸான்ஸ் அண்ட் இன்ட்ரான்ஸ் இருக்குல்ல, இதுதான் split gene arrangement. ஓகே, என்ன இது புதுசாக இருக்குது அப்படின்னு பார்க்காதீங்க. லைக் எக்ஸான்ஸ் அண்ட் இன்ட்ரான்ஸ் இருக்கிறதா என்னது? ஸ்பிளிட் ஜீன் அரேஞ்ச்மெண்ட். என்ன சொல்றாங்க? ஸ்பிளிட் ஜீன் அரேஞ்ச்மெண்ட் ரெப்ரசன்ட் ப்ராபப்ளி அன் ஏன்ஷியன்ட் ஃபீச்சர் ஆஃப் ஜீனோம். எஸ், இதெல்லாம் அந்த இன்ட்ரான்ஸ் வந்து தேவையில்லை. அதனால இது எப்படி வருது அப்படின்னா மேபி ஏன்ஷியன்ட்டுக்கு அந்த மாதிரி இருந்திருக்கும். எனக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு இருந்த மாதிரியே எனக்கும் அப்படியே ஃபாலோ ஆகிட்டே வருது. ஓகே, so it's feature of genome. The presence of introns is reminiscent of antiquity. Reminiscence of antiquity அப்படிங்கிறது என்னன்னா அதான் என்னோட ஏன்ஷியன்ட் பீப்புள் கிட்ட இருந்து லெஃப்ட் ஓவர் அது. ஓகே, அந்த ரெமினிசன்ட்னா லெஃப்ட் ஓவர்ஸ் அந்த ஏன்ஷியன்ட் பீப்புள் இருந்து லெஃப்ட் ஓவர் ஆனதான் அந்த இன்ட்ரான்ஸு அப்படிங்கிறாங்க. அண்ட் த ப்ராசஸ் ஆஃப் ஸ்ப்ளைசிங் ரெப்ரசன்ட் டாமினன்ஸ் ஆஃப் RNA வேர்ல்ட். அவன் இந்த ஸ்ப்ளைசிங் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா இங்கே வந்து எதுவுமே யூஸ் இல்லாமல் ஆகிடும். கரெக்டாக? ஸோ அப்போ அவன் தான் அங்கே டாமினேஷன். இன் ரீசன்ட் டைம் த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் RNA அண்ட் RNA டிபெண்ட் ப்ராசஸ் இந்த லிவிங் சிஸ்டம் ஹாவ் அஸ்யூம் மோர் இம்பார்ட்டன்ஸ். ஸோ RNA
பற்றி படித்தாதான் அது எந்த மாதிரியான ஒரு ப்ரோட்டீனை மேக் பண்ணுது, அந்த ப்ரோட்டீன் எதுக்கான ஃபீனோடைப்பை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கானது அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கேன். ஜஸ்ட் ஃபுல்லாக வீடியோவை வந்து ஃபுல்லாக பார்த்தவங்க கம்ப்ளீட்டாக லைக் புரிஞ்சுதா இல்லையாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் வீடியோ. ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன். இதை விட தெளிவாக யாராலும் சொல்ல முடியுமாங்கிறது கூட தெரியல. ஸோ ஜஸ்ட் பி ஹாப்பி. நீட் ப்ரிப்பரேஷன்ஸை ப்ராப்பராக பண்ணுங்கள், எஃபெக்டிவாக பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும். ஸ்டே டியூன், சப்ஸ்கிரைப் ஃபார் நெக்ஸ்ட் பார்ட். தேங்க்யூ.